தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாத ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது தாவேகாக்கு எக்கச்சக்கமா இருந்துட்டு வந்துட்டு இருந்தது. நடிகரை பார்க்க வந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறவே மாறாது. ரசிகர் கூட்டம், தற்கூரி கூட்டம் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காது. ஏன் டெபாசிட் கூட வராது. நடிகரை பார்க்க வந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறவே மாறாது. ரசிகர் கூட்டம், தற்கூரி கூட்டம் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காது. ஏன் டெபாசிட் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பல பேருக்குமே இந்த 2026 தேர்தல்ல தாவேகா ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாச்சும் தாவேகா கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாத ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது தாவேகாக்கு எக்கச்சக்கமா இருந்துட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து அவங்கள சார்ந்த கான்ட்ரவர்சியான பேச்சுகளா இருக்கட்டும், அதையும் தாண்டி ரசிகர்களை தாக்கி பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிமிஷம் வரைக்குமே இந்த ஒரு தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதும் இந்த முடிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான் முன்னிலையில இருக்கு. மத்த எல்லா பெரிய பெரிய கட்சிகளும் அதுக்கு அடுத்தபடியா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தோடய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்குமே எந்த ஒரு காலகட்டத்திலயுமே இல்லாத ஒரு மாற்றம் அப்படிங்கிற வகையிலையும் பல பேருமே வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலை பத்தி பேசாத நபர்கள் கூட இப்ப அரசியலை பத்தி அதிகபட்சமா பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா, அதாச்சும் விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்களுக்கு முதலில் ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலுக்குமே இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு 2026 தேர்தலுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தாவேகா விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாச்சும் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே தாவேகா அந்த அளவுக்குலாம் பெருசா வின் பண்ணாது. ஏன் எதிர்கட்சி தலைவரா வந்து அமையறதுக்கு கூட தாவேகாக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது அப்படின்னு தான் பல பேரால பேசப்பட்டுட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த நிமிஷம் என்ன மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு தாவேகா, அதாச்சும் விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரு, இல்லனா எதிர்கட்சி தலைவர் ஆவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வரைக்குமே இப்ப இந்த ஒரு தாவேகா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரசிகர்களுக்கெல்லாம் பேசவே தெரியல. ரசிகர்களுக்கு என்ன அரசியல் தெரியுது அப்படின்னு பல பேருமே கேள்வி கேட்டவங்களுக்குலாம் நிறைய பதிலடிகளை, அதாச்சும் தொண்டர்களாகிய ரசிகர்கள் நிறைய இடங்கள்ல பதிலடிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்குமே இது வரைக்கும் முன்னாடி இருந்த பல அரசியல் தலைவர்களுக்குமே ரசிகர்கள் தான் இங்க தொண்டர்களா மாறி இருக்காங்க. சோ அதேதான் இங்க விஜய் அவர்களுக்கு நடக்குது. இதை நீங்க எப்படி ரசிகர் கூட்டம்னு நீங்க பல இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நாங்க ரசிகர்கள் அப்படிங்கறத தாண்டி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின நாள்ல இருந்து நாங்க ஒரு தொண்டர்களா இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அவரு இப்ப வந்தா அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. இது வரைக்குமே நீங்க ஆட்சியில இருந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் என்ன கொடுத்தீங்க, இப்ப நாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கேட்கிறோம் அப்படிங்கிற வகையில அவங்களும் அவங்கவுங்க தரப்புல இருந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஒரு நிலையில தாவேகா இப்படிப்பட்ட ஒரு முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவுமே தாவேகா ரசிகர்களுக்கு, அதாச்சும் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் அதை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க ட்ரெண்ட் ஆயிடுவாங்க. சோ இந்த ஃபார்முலாவை நிறைய பேர் வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியால வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா பிக் பாஸ்ல வந்து பல கான்ட்ரவர்சிக்கு உள்ளான ஜூலி அவர்கள் வந்து தொடர்ந்து தாவேகா தலைவரான விஜய் அவர்களை பல இடங்கள்ல எக்கச்சக்கமா விமர்சிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அவங்களுடைய தொண்டர்களை வரமுறையே இல்லாத அளவுக்கு விமர்சிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஜூலி அவர்கள். விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்ன திட்டின மாதிரி தான்.
மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். ஸோ அவங்களுக்கெல்லாமே இந்த ஒரு தேர்தலுக்கான முடிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். அவங்களுக்கான பதிலடியுமே தொடர்ந்து விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை எக்கச்சக்கமா விமர்சிச்ச ஒரு நபர்கள்ல கண்டிப்பா சாட்டை துரைமுருகன் அவர்கள் உள்ள வருவாரு அப்படின்னே சொல்லலாம். உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் வந்திருக்கிற என்னத்தப்பா விட்டுட்டு வந்திருக்கன்னு பார்த்தா கொண்டாட்டி விட்டு வந்திருக்காப்ல. ஐயோ இதத்தான் விட்டுட்டு வந்தியா? படமா ஆந்திரால இருந்து ரீமேக், பேண்ட் செட்டியா ஜெகன்மோகன் ரெட்டில இருந்து ரீமேக், கட்சி கொடியா நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பி, தேர்தல் அறிக்கையா நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பி. இதை தனித்தனியா விடுறதுக்கு மக்களசு .in இணைய பக்கத்துல எங்களுடைய தேர்தல் இருக்கு. அதை வேணா பெயிண்ட மாத்தி விட்டுக்கலாம்ல. தீய சக்தி திமுக கருணாநிதி ரோல் மாடல் ஐயாவுக்கு. Need 200 points for coming Saturday. DVK nominee. MLA will assemble just 1 kilometer walk. Pay 300. Timing 9 AM to 12. Just 2 hours. Snacks, water bottle will provide and biryani. Interested boys TM or join the group immediately. அவன்தானே 200 பாய்ஸ் திமுக சொன்னான். இவன் 300 தக்குரி. இப்போ வரைக்குமே அது சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவருடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து யூடியூப்ல லைவ் போட்டுட்டு வந்துட்டே இருந்தாரு. இப்போ வரைக்குமே என்டிகே பெருசா எந்த ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்கல, 0 அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். ஆனா சாட்டை துரைமுருகன் அவருடைய பேஜ்ல, அதாச்சும் அவர் போட்டிருந்தார் இல்லையா, அந்த லைவ்ல மட்டும் நீங்க போய் பார்த்திருந்தீங்க மார்னிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும். அந்த ஒன்னு எதுக்காக போட்டாரு, ஏன் போட்டாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. அது யாரு அப்படிங்கறத கொஞ்சம் கிளியரா போட்டிருந்தாருன்னா பார்க்க நல்லா இருந்திருக்கும். எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் 118 தொகுதிகள்ல ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியில ஒரு ஆட்சியை அமைக்க முடியும். அப்படி 118 இடங்கள்ல ஜெயிக்கல அப்படின்ற பட்சத்துல வரக்கூடிய இந்த ஒரு 6 நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு கட்சிகளோட பேசி கூட்டணி வச்சா ஓகே, அந்த ஒரு கட்சிகள் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த ஒரு வாய்ப்புமே இங்க இல்லாத பட்சத்துல தொங்கு சட்டமன்றம் தான் நீடிக்கும். சோ இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ வரைக்குமே அதிகமான ஒரு வாக்குகள் பெற்ற 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது மாறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப இருந்துட்டு இருக்கு. குறிப்பா திமுக இப்ப பின்னடைவுல இருந்து முன்னிலைக்கு வர்றதுக்கான சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டும் வந்துட்டு இருக்கோம். குறிப்பா நம்ம இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா 108 இடங்கள்ல முன்னிலையில இருந்துட்டு இருக்கு. இன்னும் 10 இடங்கள்ல முன்னிலைக்கு வந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா வரக்கூடிய 6 நாட்கள்ல வேற ஏதாச்சும் கட்சிகளோட இவங்க அதாச்சும் தாவேகா கூட்டணி வச்சா இவங்க அரசியல் ஆட்சியில இன்னுமே பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா எந்த ஒரு இடங்களையுமே கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த தேர்தல் முடிவுகள் மூலமா தாவேகா கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தாவேகா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா கூட்டணி வச்சாதான் ஆட்சியில அமைய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல தாவேகா தன்னுடைய கொள்கைகளுக்கு எந்த ஒரு கட்சிகள் ஒத்து போதோ அந்த ஒரு கட்சியோட கண்டிப்பா கூட்டணி வைக்கும். இதுல பெருசா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. எது என்னவா இருந்தாலும் சரி, பாஜக அதாச்சும் மோடி அவர்களுடைய கட்சியான பாஜக கூட தாவேகா இணையறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சில பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே வராத ஒரு விமர்சனங்கள் இப்போ வரைக்குமே டிவிகேக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலடியா இந்த 2026 தேர்தல் இருக்குமா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தேர்தலா இந்த தேர்தல் இருக்குமா அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.